அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுடைய நீண்டகால கனவுகளை நினைவாக்கிட ஒரு வலுவான அரசியல் இயக்கம் தேவை. அது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து 1949 பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட இனத்தின் மொழியின், பண்பாட்டின், நாகரிகத்தின் பெருமையை கட்டி காக்கக்கூடிய அரும்பணியை அன்றிலிருந்து இன்று வரை அயராது ஆற்றி வருகிறது. தமிழகம் மாநில அளவில் மட்டுமின்றி இந்திய தேசிய அளவிலும் நிலையான வலுவான பொருளாதார அமைப்பையும் சாதி மத பேதங்களை கடந்து சமத்துவ சமுதாயத்தினை வார்த்தெடுக்க 1969 தனது லட்சிய பாதையில் கழகம் அடிவிழாமல் பயணிக்கும் பெருமை திராவிட முன்னேற்றக் கழகத்தையே சாரும். திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் மாபெரும் ஆற்றல் வாய்ந்த இயக்கத்தை உருவாக்கி அதனை 70 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றி பாதையில் வழிநடத்தி பீடு நடை போட வைத்து இன்று வங்க குடலரும் மீளா துயரில் ஆழ்ந்துள்ள கழகத்தின் ஒப்பற்ற தலைவர்களாம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தமிழக மக்களின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் மன்றத்தில் முன் வைக்கப் போகிறோம். தலைவர் கலைஞர் அவர்களின் அறிவார்ந்த வழிகாட்டுதலில் 36 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் உரிமை குரலாக திகழ்ந்தவரும் 10 ஆண்டுகள் மத்திய அமைச்சராக வியத்தகு சாதனைகள் பல புரிந்தவரும், இதற்கு முந்தைய பல்வேறு தேர்தல்களுக்கு கழகத்தின் தேர்தல் அறிக்கைகளை வரைந்த திரு முரசொலி மாறன் அவர்களின் உயரிய அரசியல் கனவுகளை, லட்சியங்களை நிச்சயம் இந்த தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்கும். கடந்த 5 ஆண்டுகளில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் பொருளாதாரத்தை முற்றிலும் சீர்குலைத்து விட்டதன் விளைவாக இந்திய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. நாட்டின் மொத்த உள் உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் முன் எப்போதும் இல்லாத வகையில் சரிந்து விட்டது. நாடு இதுவரை சந்தித்திடாத வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் கடுமையாக அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்த கொடுமை, வேளாண் துறையும் அமைப்பு சாரா துறைகளும் வெகுவாக நலிந்துவிட்ட அவலம். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆளும் அதிமுக அரசின் மோசமான நிர்வாகத்தால் ஏற்பட்டுள்ள கேடுகளையும் ஊழல்களையும் மத்திய பாஜக அரசு கண்டுகொள்ளாமல் மாநில அரசுக்கு ஆதரவளிப்பதோடு அவர்கள் மீதான ஊழல் புகார்களை பற்றியும் கவலைப்படாமல் பாதுகாப்பதால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. தமிழக அரசின் கடன் பன்மடங்கு உயர்ந்து இருப்பதே இந்த மோசமான நிர்வாகத்துக்கு உரிய சாட்சியாக அமைந்திருக்கிறது. தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெளியிடப்படும் இந்த தேர்தல் அறிக்கையின் வாயிலாக நேர்மை பெறாத நடுநிலையான நிர்வாகத்தையும் மத சார்பற்ற அரசை உருவாக்க நாட்டு மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியளிக்கிறது. தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்திந்திய அளவிலும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் எண்ணங்களையும் முழுமையாக நிறைவேற்றிடும் நோக்கில் பின்வரும் வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் அளிக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை முழுமையாக வெளிவருவதற்கு இந்த நேரம் வரையில் பாடுபட்டு பணியாற்றி அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சரும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் இந்த தேர்தல் குழுவினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் டி.ஆர். பாலு
அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கழக துணை பொதுச் செயலாளர்கள் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன், திரு துரைசாமி அவர்கள், மாநிலங்களவை குழுவினுடைய தலைவர், மகளிர் அணியினுடைய செயலாளர் தங்கை கனிமொழி, மாநிலங்களவை உறுப்பினர் கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா, முன்னாள் மத்திய அமைச்சர் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் ராசா, மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் TKS இளங்கோவன், பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் திரு ராமசாமி. ஆக இந்த குழுவிற்கு எல்லா வகையிலும் எந்த நேரமாக இருந்தாலும் உணவின்றி உறக்கமின்றி இந்த குழுவிற்கு எல்லா வகையிலும் துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய திரு வேலுமணி அவர்கள். ஆக அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த முறை ஆன்லைன் மூலமாக தேர்தல் அறிக்கைக்கு தங்களுடைய எண்ணங்களை அனுப்பிட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் எடுத்து வைக்கப்பட்டது. அதேபோல பல்வேறு விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், வர்த்தக அமைப்பை சார்ந்தக்கூடியவர்கள், ஆக அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தல் உடைய கதாநாயகனாக மட்டுமல்ல, கதாநாயகியாகவும் நான் ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமாக வில்லனாக நாம் இருக்க மாட்டோம். எனவே கதாநாயகியாக இருந்து இந்த தேர்தல் அறிக்கையை மக்களிடம் கொண்டு செல்ல இருக்கக்கூடிய, குறிப்பாக ஊடக தோழர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள், ஆக பத்திரிகை உலகத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக இதை நல்ல வகையில் மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வீர்கள் நம்பிக்கையோடு உங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் முன்கூட்டிய இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான வாக்குறுதிகளை உங்களிடத்தில் நான் படிக்க விரும்புகிறேன். மக்களவை தேர்தல் 2019 திமுக தேர்தல் அறிக்கை. சிறப்பு அம்சங்கள்: 1. தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தமிழிலேயே செயல்படத்தக்க வகையில் இணை ஆட்சி மொழியாக கோ-அபிஷியல் லாங்குவேஜ் தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்கள் செய்யப்படும். 2. வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். மத்திய அரசின் வரி வருவாயில் 60% மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். வளர்ந்த மாநிலங்கள் மேலும் வளர்ச்சி அடைய தேவையான ஊக்கம் கிடைத்திட மாநிலங்களின் செயல்திறன் அடிப்படையிலும் பாரபட்சம் இல்லாமலும் நிதி பங்கீடு செய்யப்பட வேண்டும். 4. மத்திய நிதிக்குழுவின் ஃபைனான்ஸ் கமிஷன் அமைப்பும் அந்த பணிகளும் மாநிலங்கள் மன்றத்தால் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வரையறுக்கப்பட வேண்டும். 5. மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும். தொழிலாளர் ஓய்வூதியம் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995 குறைந்தபட்சம் ரூபாய் 8000 நிர்ணயிக்கப்படும். 7. பாஜக அரசின் தவறான முடிவுகளால் இன்றைக்கு சிதைந்து போன இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சிறப்பு அந்தஸ்துடன் கூடிய பொருளாதார வல்லுநர்கள் அடங்கிய உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்படும். 8. தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 86,689 இருந்து ரூபாய் 1,50,000 உயர்த்திட நடவடிக்கை எடுக்கப்படும். 9. நாள்தோறும் நிர்ணயிக்கப்படும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திட நிர்வகிக்கப்பட்ட விலைமுறை அட்மினிஸ்ட்ரேட்டட் பிரைசிங் மெக்கானிசம் மீண்டும் கொண்டு வரப்படும். சமையல் எரிவாயு LPG
கேஸ் சிலிண்டருக்கான மானிய தொகை வங்கி கணக்கில் திரும்ப செலுத்தப்படும் முறை மாற்றப்பட்டு முன்பிருந்தது போல சிலிண்டர் விலை குறைக்கப்படும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 1976 மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்ட கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும். மருத்துவக் கல்லூரிகளில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். மாணவர்கள் பெற்றுள்ள கல்வி கடன்கள் அனைத்தையும் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 20 தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்க 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள 1 கோடி பேர்களுக்கு சாலை பணியாளர்களாக நியமிக்கப்படுவர். 21 தனியார் நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முறை அமுல்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 22 10ஆம் வகுப்பு வரையில் படித்த 50 லட்சம் கிராமப்புற பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்படுவர். 23 கிராம பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு சிறு தொழில் தொடங்க ரூபாய் 50,000 வட்டியில்லா கடனாக வழங்கப்படும். 24 1964ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தப்படி இந்தியாவுக்கு திரும்பி அகதிகள் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் மேலும் தாமதமில்லாமல் இந்திய குடியுரிமை அளிக்கப்படும். 25 நெடுஞ்சாலைகளில் தனியாரின் சுங்கவரி வசூல் உரிமம் முடிந்த பின்னரும் வசூலிக்கப்படும் சுங்க கட்டண வசூல் ரத்து செய்யப்படும். 26 பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வரும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவச ரயில் பயணச் சலுகை வழங்கப்படும். 27 சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள பெரிய நகரங்களான மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். கீழடியில் 28 கீழடியில் தொல்லியல் ஆய்வுகள் தொடரப்படும். அங்கு கிடைத்துள்ள பல்வேறு அருங்கலை பொருட்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ் காட்சிப்படுத்தப்பட அங்கேயே காட்சி அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படும். 29 கஜா போன்ற கடும் புயல் நிவாரண உதவிகளுக்காக நிதிநிலை அறிக்கையில் 0.5 அரை சதவிகிதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் புயல் பாதிப்புக்குள்ளாகும் அனைத்து பகுதிகளிலும் நிரந்தர பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்கப்படும். 30 இயற்கை சீற்றத்திலிருந்து கடலோர சமுதாய மக்களை பாதுகாத்திட புதிய சட்டம். 31 கார்ப்பரேட் நிறுவனங்கள் அனைத்தும் சமுதாய பொறுப்பு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 சம்பளத்தில் வேலை வழங்கும் திட்டத்தில் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். 32 சமூக ஊடகங்கள் பொறுப்பற்ற முறையில் வெளியிடும் ஆபாச செய்திகள் மற்றும் படங்களால் பெருகி வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க உரிய சட்டம் இயற்றப்படும். 33 தமிழகத்தின் நெற்களஞ்சியமான காவேரி டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும். 34 நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பாதிக்கும் வகையில் கொண்டு வரப்படும் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரனா முதலிய சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கக்கூடிய திட்டங்களை கைவிட வலியுறுத்தப்படும். 35 தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் விவசாய தொழிலாளர்களுக்கு தேவையான கருவிகள் இலவசமாக வழங்கப்படும். மேலும் குறைந்தபட்ச வேலை நாட்களின் எண்ணிக்கை 150ஆக உயர்த்தப்படும். 36 வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கிட மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் அனைத்திலும் சென்ற 5 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். 37 கடந்த 11 ஆண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்டுள்ள சேது சமுத்திர திட்ட பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டு விரைந்து
நிறைவேற்றப்பட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 38 இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களின் மாண்புகளை பாதுகாக்கவும் மதங்களுக்கிடையே நல்லுறவை வளர்த்திடவும் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 39 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வலியுறுத்தும். 40 அண்மையில் உயர்த்தப்பட்ட கேபிள் டிவி கட்டணம் முந்தைய அளவுக்கு குறைக்கப்படும். 41 பாலியல் துன்புறுத்தல், குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்தல், மனித உறுப்புகள் விற்பனை போன்ற பல்வேறு காரணங்களுக்காக செய்யப்படும் மனித கடத்தலை ஹியூமன் டிராபிக்கிங் தடுக்க சட்டம் கொண்டு வரப்படும். 42 தமிழகத்தில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும். 43 ஏழை நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய இலவச மின்சாரம் வழங்கப்படும். ஆக தலைப்புச் செய்திகளாக சில முக்கிய அம்சங்களை மாத்திரம் நான் இங்கே படித்திருக்கிறேன். முழுமையான தேர்தல் அறிக்கை உங்களிடம், குறிப்பாக ஊடகத்துறை பத்திரிகையாளர்களிடத்தில் அது முழுமையாக அது புத்தக வடிவிலே வழங்கப்படவிருக்கிறது. வெளியீட்டு விழா முடிந்ததற்கு பிறகு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்து என்னுடைய உரையை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.